சேனல் மையன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஜோதிடர் சரவணாமிர்தம். இப்பொழுது அப்பா மகன் தம்பி, அப்பா மகன் தம்பி என்றால் சித்தப்பா, இந்த 3 பேருடைய ஜாதக நிலைகளை குறித்து சற்று பேசுவோமாக. இந்த ஜாதகத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் அடிக்கடி கருத்து வேற்றுமை வந்து கொண்டே இருக்கிறது. கருத்து ஒற்றுமை இருந்தால் பிரச்சனையே இல்லையே, கருத்து வேற்றுமை வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? மனம் வருத்தப்பட்டு அப்பா தம்பியை கூப்பிட்றார். என்னப்பா இந்த பையன் இப்படி பண்ணுறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மனம் வருத்தப்பட்டு சொல்லும்பொழுது, தம்பி தான் சித்தப்பா பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். இதனுடைய ஜாதக நிலைகள் 2 ஜாதகங்கள் சேர்க்கையால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஆக ரிஷபத்தில் இருக்கிற சூரிய பகவான் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பார்க்கிறார். சனி பகவான் விருச்சிகத்தில் இருக்கிற சனி பகவான், விருச்சிகத்தில் சனி பகத்தானே, விருச்சிகத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் ரிஷபத்தில் இருக்கிற சூரிய பகவானை சமசப்தமியாக பார்க்கிறார்கள். ஜாதக ரீதியாக கூட அப்பா மகன் சமசப்தமியாக பார்த்து கொண்ட காரணத்தினால் கருத்து ஒற்றுமை இருக்காது. எந்த ஒரு ஜனன ஜாதகத்தில் கூட பார்த்திங்கன்னா சூரியன் சனி ஒன்றா இருந்தால் அப்பா மகனுக்கு பிரச்சனை வரும். இயல்பாகவே கூட சூரியனும் சனீஸ்வர பகவான் அப்பா மகன் தானே. ஆக அந்த சூரிய பகவான் 7வது பார்வையாக சமசப்தமியாக இங்கே பார்க்கிறார். ஆக கருத்து வேற்றுமை அதிகரித்து கொண்டே போகிறது. தன் தம்பியை கூப்பிட்றார். நான் இவனுக்கு என்ன கொஞ்சம் நீ புத்தி சொல்லம்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவர் தம்பி வருகிறார். அந்த தம்பி வரும்பொழுது அந்த தம்பியின் ஜாதகத்தில் மிதுனத்தில் குரு பகவான் இருக்கிறார். அந்த குரு பகவான் என்ன பண்ணுறார்? ஞானக்காரகன் குரு என்ன செய்கிறார்? அண்ணன் மகனை கூப்பிட்டு அப்பா இந்த மாதிரி பல அறிவுரைகளை சொல்லி பண்ணுறார். அப்போ அந்த மகன் திருந்தி விடுவதாக இந்த ஜாதக அமைப்பு. அந்த ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்பாவுடைய ஜாதகத்தில் விருச்சிகத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார், கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆக அந்த வீடு பரிவர்த்தனை காரணமாக கூட இவங்களுக்கு செவ்வாய் சகோதரக்காரங்கன் தானே. அது அப்பா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான், கும்பத்தில் இருக்கிற செவ்வாய், அந்த வீடு பரிவர்த்தனை காரணமாக சகோதரர் இயல்பாகவே உதவி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. அந்த ஜாதகத்தில் தன்னுடைய சொந்த தம்பியினுடைய ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக அங்கே கும்பத்தில் பார்க்குறார். கும்பம்னா அப்பாவுடைய சொந்த அண்ணனுடைய ஜாதகத்தில் கும்பத்தில் சனி செவ்வாய் இருக்கிறாரு. அவர் பார்க்குற காரணத்தினால சித்தப்பாவுடைய பேச்சை, அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வை காரணமாக செவ்வாயை பார்க்குறதுனால சித்தப்பாவுடைய பேச்சை மகன் கேட்டு திருந்துவதாகவும் மாறுவதாகவும் இந்த செய்தி இங்கு உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் சரவணாமிர்தம் நன்றி, வணக்கம். பிரிதொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போமாக.